ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலியாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் இல்லையா, அந்த டப்பா வச்சு எப்படி ரீயூஸ் ஐடியா பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு சில சமயங்களில் மறந்துட்டு அப்படியே போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடும். இப்படி பால் பொங்காமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பால் சட்டிக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கூட கீழே சிந்தாதுங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி அதிகமாக சுட்டு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீதி சப்பாத்தியெல்லாம் காஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அந்த சப்பாத்தியை நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அது மேலே நம்ம சப்பாத்தியை வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. நம்ம பெரட்டி போடும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பெரட்டி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி சுடும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம சுடும் போது இருந்த சாஃப்டாக விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு மருதாணி போட ரொம்பவே ஆசைப்படுவோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருங்கிறதுக்காக போடாமல் விட்டுருவோம். இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மருதாணி நீங்கள் எந்த ஷேப்பில் நீங்கள் டிசைனை கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் தைலம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தைலத்தை நம்ம கையில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மருதாணியை ஒட்டி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம அரைச்சி போடக்கூடிய வேலை இல்லாமல் சூப்பராக மருதாணி செவந்துருங்க. இனிமேல் சின்ன பிள்ளைகளுக்கு மருதாணி போட முடியலைங்கிற கவலையே வேணாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் தைலமே போதும், சூப்பராக நம்ம மருதாணி போடலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடாய் பார்த்திங்கன்னா அதோட ஹேண்டில் சீக்கிரமாகவே லூஸாக போயிடும். அப்படி லூஸாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி டைட் பண்ணிக்கோம் இல்லையா. இனிமேல் அப்படி டைட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊசி நூல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நூலில் இந்த மாதிரி ஸ்க்ரூவில் நம்ம நல்லா சுற்றிக்கலாங்க. சுற்றிட்டு நம்ம டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போது எவ்வளோ க்ரிப்பாக சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப க்ரிப்பாகவும் டைட்டாகவும் இருக்குங்க. இதில் நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நெயில் பாலிஷை இந்த ஸ்க்ரூவில் தடவிட்டு இதே மாதிரியே நம்ம டைட் பண்ணினீங்கன்னா இந்த நூல் எப்படி டைட்டாக இருக்குதோ அதே மாதிரி நெயில் பாலிஷும் டைட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பருப்பு தனியாகவும் காய் தனியாக வேக வைப்போம் பார்த்திங்கன்னா. அப்படி வேக வைக்கும்போது நமக்கு டைமிங் அதிகமாகும், கேஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகும். அப்படி செய்யாமல் குவிக்காக சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க. பருப்பை வேக போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் காய் எடுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் போடக்கூடிய மசாலா எல்லாம் போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு இந்த பருப்பு மேலே இந்த கிண்ணத்தை வச்சு இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம குக்கர் போட்டு விசில் விட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா பருப்பு வேகிற அளவுக்கு இந்த காய்களும் பார்த்திங்கன்னா சரியாக வெந்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் ரொம்பவுமே மிச்சமாகும். வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். பருப்பு பார்த்திங்கன்னா சரியாக வெந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாங்க. இது பன்னீரில் செய்யக்கூடிய ரெசிபி. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இது கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அந்த மசாலா பன்னீரில் ஒட்டாது. இப்போ இந்த பன்னீர் மசாலா ஒரு 10 நிமிஷம் போல் ஊறினா போதும். ஒவ்வொன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 5 பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீர் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியான சூப்பரான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய மிரப்பக்காய பன்னீர் ரெடி.
ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து இஞ்சி ரொம்ப மலிவாக விற்கும் இல்லையா, அந்த டைமிங்கில் நம்ம வந்து இஞ்சியை கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, டீக்கு வந்து இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுவோம் பார்த்தீங்களா, அப்படி போடாமல் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டீ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா டீ ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக இஞ்சி தட்டி போடும்போது எப்படி டீ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இஞ்சி பவுட்ருலையும் அவ்வளோ காட்டமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் இஞ்சி மலிவாக விற்றுச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பெருங்காயத்தூள் டப்பாலாம் காலியாச்சுன்னா என்ன செய்வோம், தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த டப்பாக்கள்லாம் தூக்கி போடாமல் புதுசாக ஒரு ரீயூஸ் ஐடியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த டப்பாவை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த டப்பாவில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உப்புத்தூள் வந்து இந்த இதில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதுக்கு இந்த மூடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் போடணும்னு அவசியமே இல்லை. இதில் ஹோலில் நமக்கு அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம உப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து அதிகமாக உப்பு வேணும்டா அந்த சைடும், கொஞ்சமாக வேணும்டா இந்த சைடு வந்து 2 சைடுமே நம்ம வந்து மாற்றி கொட்டிக்கலாங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க. கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம சப்பாத்தி தட்டுறதுக்கு மாவு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு நம்ம போடுவோம் பார்த்திங்களா, அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு ஃபுல்லாகவே நமக்கு சிந்திரும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி தட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு சிந்தாமல் சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.